Hi friends, நான் உங்க சத்யா. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் அதேவோட மெத்தட்ஸ் பற்றி பார்த்து வந்துட்டு இருக்கோம். ஸோ பேஸ்ட் ஆன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஆஃப் அண்ட் தென் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படிங்கிற ரெண்டு மெத்தட் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து இண்டெக்ஸ் ஆஃப் அண்ட் தென் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படிங்கிற ரெண்டு ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு அரே நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுற போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் ப்ராடக்ட் சொல்லிட்டு நேம் நான் கொடுத்துக்கிறேன். அதே வேரியபிள் நேம் ப்ராடக்ட். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் வந்து ஒரு 5 ப்ராடக்ட் நேம் வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் வந்து மொபைல் நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து லேப்டாப் கொடுத்துக்கிறேன். லேப்டாப் அது தேர்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் நான் கொடுத்துக்கிறேன். அது ஃபோர்த் ப்ராடக்ட் வந்து ஐபேட். ஸோ ஐபேட் ஜஸ்ட்டுக்கு டபுள் கோட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். and then ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் மேக்புக் நான் கொடுத்துக்கிறேன். மேக்புக். ஸோ இப்போ வந்து ஒரு 5 ப்ராடக்ட் நேம் வந்து இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிற அரே வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த அரே நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். ஜஸ்ட் வந்து console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் போயிட்டு இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிற வேரியபிள் வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். இப்போ நம்ம இன்ஸ்பெக்டில் போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்ஸ்பெக்டில் console அப்படிங்கிற ஆப்ஷன் போயிட்டோம் அப்படின்னா நமக்கு அரே வந்திருக்கும். ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த அரேயில் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம கொடுத்த எல்லா ப்ராடக்ட்டும் வந்து ஒவ்வொரு இண்டெக்ஸ் வந்து சேவ் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த அரேயில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த இண்டெக்ஸ் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரேயில் நம்ம ஒரு நேம் நான் கொடுக்குறேன், ஒரு ப்ராடக்ட் நேம் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் நேம் வந்து எந்த இண்டெக்ஸில் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபெச் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்கள் வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். INX சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராடக்ட் அப்படிங்கிற அந்த அதே வேரியபிள் கொடுத்துட்டு டாட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராடக்ட் நேம் வந்து நான் என்ட்ரு பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ஐஃபோன் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஐஃபோன் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த ஐஃபோன் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து இந்த அரேயில் எந்த இண்டெக்ஸில் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபெச் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ இந்த ஐஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து செகண்ட் இண்டெக்ஸில் தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு ரிட்டன் ஆகிற வேல்யூ வந்து செகண்ட் 2 தான் நமக்கு ரிட்டன் பண்ணும். ஜஸ்ட் நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் போயிட்டு இந்த INX அப்படிங்கிறத வந்து டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். இப்போ அவுட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 அப்படிங்கிற வேல்யூ ரிட்டன் பண்ணியிருக்கு. ஏன்னா நமக்கு இந்த ஐஃபோன் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து செகண்ட் இண்டெக்ஸில் தான் இருக்குது இந்த அரேயில். அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2ன்னு சொல்லிட்டு அந்த வேல்யூ ரிட்டன் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் ஒரு நேம் நாங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 2ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த இண்டெக்ஸில் எனக்கு வந்து வேற ஒரு ப்ராடக்ட் நேம் வந்து சேவ் ஆகணும் அப்படின்னா நம்ம அதுவும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ப்ராடக்ட் நான் கொடுத்துக்கிறேன். டாட்டில் ஒரு அரே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து அந்த INX வேல்யூ நான் பாஸ் பண்ணிக்கிறேன். INX அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கெட் பண்ண அந்த இண்டெக்ஸ் வேல்யூ 2ன்னு இருக்கும். ஸோ அப்போ ப்ராடக்ட் ஆஃப் 2ல் வந்து எனக்கு வந்து வேற ஒரு ப்ராடக்ட் சேவ் ஆகணும். எதுக்கு பதிலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன் அப்படிங்கிற ப்ராடக்ட் பதிலாக எனக்கு வந்து வேற ஒரு ப்ராடக்ட் வந்து சேவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்மார்ட் வாட்ச் நான் கொடுத்துக்கிறேன். ஸ்மார்ட் வாட்ச். ஓகேங்களா? அப்போ எனக்கு இந்த அரேயில் வந்து இந்த ஐஃபோன் அப்படிங்கிற ப்ராடக்ட்டுக்கு பதிலாக எனக்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து சேவ் ஆகணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இது வந்து வேரியபிளை சேவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து ஜஸ்ட்டு டேட்டா நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? டேட்டா. இப்போ console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் போயிட்டு இந்த டேட்டாவை நான் வந்து பாஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ அவுட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் வந்துருக்கும். ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து இந்த அதே ஃபுல்லாக வரணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட் அப்படின்னு நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். டேட்டா ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் நான் கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு அதே வந்திருக்கும். இப்போ இந்த அதே நான் டிஸ்பிளே பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த செகண்ட் அப்படிங்கிற இண்டெக்ஸில் வந்து ஐஃபோன் அப்படிங்கிறது பதிலாக நம்மளுக்கு ஸ்மார்ட் வாட்ச் அப்படிங்கிறது நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேங்களா? இது நம்ம ஃபஸ்ட் நம்ம கொடுத்துருந்தது. ஸோ இப்போ நம்ம இங்கே சேஞ்ச் பண்ண உடனே நமக்கு ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த அதேக்கு நமக்கு சேஞ்ச் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த அரேயில் எனக்கு இந்த லேப்டாப் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து 2 டைம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஜஸ்ட் இது காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே லேப்டாப் அப்படிங்கிற பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்போ நம்மளுக்கு வந்து இந்த லேப்டாப் அப்படிங்கிற ப்ராடக்ட் மட்டும் நமக்கு 2 டைம்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த அரேயில் வந்து எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் 2 டைம்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு லாஸ்ட்டாக இருக்கிற ப்ராடக்ட் மட்டும் வேணும் அப்படிங்கும்போது நம்ம இந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே LINX கொடுக்குறேன் லாஸ்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இங்கே போய்ட்டு ப்ராடக்ட் டாட் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். ஸோ இதில் போயிட்டு ஜஸ்ட்டு வந்து லேப்டாப் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து இங்கே
ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்குது ஓகேங்களா. 0 இண்டெக்ஸ் வந்து மொபைல் இருக்குது, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் லேப்டாப் இருக்குது. அப்போ நம்ம லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் கொடுத்தனால நமக்கு லேப்டாப் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து லாஸ்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த லாஸ்ட் ப்ராடக்ட்டோட இண்டெக்ஸ் நேம் கெட் பண்ணி நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணணும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லாஸ்ட் ப்ராடக்ட்டோட ஐடி பார்த்தீங்க அப்படின்னா 5 ஓகேங்களா. நமக்கு இண்டெக்ஸ் வந்து 5 இருக்குது. ஸோ அப்போ நமக்கு வந்து 5 அப்படிங்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம். ஜஸ்ட் இது console.log பண்ணிக்கலாம். console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் போயிட்டு லாஸ்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் வந்து நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா 5ன்னு சொல்லிட்டு வேல்யூ ரிட்டர்ன் இருக்குது. ஏன்னா இந்த லேப்டாப் அப்படிங்கிறது வந்து நமக்கு 2 டைம்ஸ் இருக்குது. நம்ம லாஸ்ட்டில் இருக்கிற லேப்டாப்போட நம்மளுக்கு இண்டெக்ஸ் தான் வேணும். அதனால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணியிருந்தோம். அப்போ நமக்கு அந்த 5 அப்படிங்கிற வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு ஓகேங்களா. ஸோ இது என்ன பண்ணுறேன்னா லாஸ்ட் இண்டெக்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். நமக்கு வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் வந்து 5 அப்படிங்கிற வேல்யூ ரிட்டர்ன் ஆயிருக்கு. இன்கேஸ் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐஃபோன் அப்படிங்கிறது வந்து 2 டைம்ஸ் நான் கொடுக்குறேன். இந்த ஐபேடுக்கு அடுத்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இப்போ ஐஃபோன் நான் கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். இப்போ நமக்கு வந்து 2 டைம்ஸ் வந்து நமக்கு ஐஃபோன் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த அறையில் பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து 2 டைம்ஸ் வரல ஓகேங்களா. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐஃபோன் அப்படிங்கிற இண்டெக்ஸில் வந்து நமக்கு ஸ்மார்ட் வாட்ச் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து சேவ் ஆயிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐஃபோன் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து 2 டைம்ஸ் வரல. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐஃபோனுக்கு பதிலாக வந்து ஐபேட் நான் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். இப்போ அறையில் பார்த்தீங்க அப்படின்னா ஐபேட் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து 2 டைம்ஸ் இருக்கும். 3rd and then 4th இண்டெக்ஸில் வந்து ஐபேட்னு சொல்லியிருக்கும் ஓகேங்களா. அப்போ இந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனில் போயிட்டு இந்த ஐபேட் அப்படிங்கிறது நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். இப்போ அவுட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 அப்படிங்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும் ஓகேங்களா. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3rd வந்து ஐபேட் இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு இருக்குது. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு ஐபேட் இருக்குது. அப்போ இந்த ப்ராடக்ட்டுடைய இண்டெக்ஸ் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும் ஓகேங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நான் மொபைல் நான் எடுத்துக்கிறேன். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 0 இண்டெக்ஸில் இருக்குது. ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் மொபைல் நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. அப்போ இந்த அரேயில் வந்து ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ்லேயும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா மொபைல் இருக்குது ஓகேங்களா. 0th இண்டெக்ஸ்லேயும் நமக்கு மொபைல் இருக்குது. அண்ட் தென் 7th இண்டெக்ஸ்லேயும் மொபைல் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன் இந்த ப்ராடக்ட்டை காப்பி பண்ணிவிட்டு ஐபேடுக்கு பதிலாக நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மொபைல் மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து மொபைல் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்போ மொபைல் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இருக்கிறத வந்து ஸ்கிப் பண்ணி விட்டுரும். லாஸ்ட்டாக மொபைல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 7th இண்டெக்ஸில் இருக்குது. அப்போ இந்த ஃபைல் சேவ் பண்ணுறேன். நமக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து 7 சொல்லி வரும் ஓகேங்களா. அங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் வந்து 7 வந்திருக்கு. ஏன்னா வந்து 7th இண்டெக்ஸில் நமக்கு அகைன் வந்து மொபைல் அப்படிங்கிற ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது இந்த அரேயில் ஃபஸ்ட்டு இருக்கிற ப்ராடக்டோடைய அந்த ஐடியை வந்து ரிட்டர்ன் பண்ணும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐஃபோன் நான் கொடுத்தா அப்படின்னா அந்த அரேயில் வந்து ஃபஸ்ட்டு ஐஃபோன் அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ப்ராடக்டோடைய ஐடியை வந்து ரிட்டர்ன் பண்ணும் ஓகேங்களா. இண்டெக்ஸ் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து இப்போ நான் வந்து மொபைல் நான் கொடுத்தா அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற நேமை ஸ்கிப் பண்ணி விட்டுரும். லாஸ்ட்டாக வந்து எங்கே இருக்குன்னு செக் பண்ணும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் இண்டெக்ஸில் தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து 7 அப்படிங்கிறதுனால நமக்கு 7 அப்படிங்கிற இண்டெக்ஸ் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணிருக்கு ஓகேங்களா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஆஃப் அந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் அதே மெத்தடில் வந்து நம்ம இண்டெக்ஸ் ஆஃப் அண்ட் தென் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படிங்கிற 2 மெத்தட் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல டாபிக் பார்க்கலாம். ஸோ பை பை, see you.